கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, விதைக்கப்பட்ட உடனே என்ன பண்றான்? ஆமா, நீங்க வாசிக்கிற வசனத்தை நீங்க உள்ள படிச்சு உள்ள வரக்குள்ள என்ன பண்ணுவான்? ஆமா, வெளியே சர்ச்சை விட்டு வெளியே போனா டப்புன்னு வசனம் திறம்தான் பொறிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போய் அந்த வசனத்தை கேட்பீங்க. அதே மாதிரி காலேஜில் பைபிள் படிப்பீங்க. காலில் படிச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம், நீங்கள் படிச்ச விஷயம் மறந்துவோம். என்னடா அப்போ தான் படிச்சு எந்த சில அதிகாரம் படிச்சிருப்பீங்க, எந்த அதிகாரத்தை விட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, மறந்துடுவீங்க. கர்த்தருக்கு அண்டர்லைன் பண்ணணும், குறித்து வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதை படித்தோம், எதை வரைக்கும் முடிச்சிருக்கோம், அந்த வசனத்தை கேட்டு அது உள்வாங்கும் பொழுது எதிரியான சாத்தான பண்ணுறோம். ஏன்னா வசனம் தான் வல்லமை உள்ளது. வசனம் தான் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். வசனம் தான் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். வசனம் தான் உங்களை வாழ வைக்கும். வசனம் தான் உங்களுக்கு பலன். வசனம் தான் உங்களுக்கு கேடயம். மனுஷன் 54 முதல்ல கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பொறிக்கப்படுகிறதுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன பண்ணுறான்? சந்தோஷத்திடுறான், சமாதானத்திடுறான், எல்லாம் திருடுறான். இந்த வசனத்தை திருடுறவன், நீ வசனம் போட்டுங்க, கேட்ட உடனே பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனம். இருதயத்தில் விதைக்கப்பட்ட சில காரியம் என்ன பண்ண, கசப்பு இருக்கும், வேதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதை எடுக்க மாட்டான். வசனத்தை என்ன பண்ணுவான்? அதை எடுத்து போடுறதுக்கு பிசாசு. ஆமாம், ஏன்னா நீ வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு உங்களை நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை திட்டம் பலிக்காமல் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, அதை படிக்க விடாதபடிக்கு, அது கீழ்ப்படியாதபடிக்கு சாத்தான் பல குணங்களை போராடுவான். யார் மூலியமாக போராடுவான்? நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்வது ஜீவ ஊற்று. உங்கள் வாயிலிருந்து ஜீவ ஊற்று வரும். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை தங்கியிருக்கணும். நம்ம எல்லாரும் வேதத்தை படிக்கிறது தான். வேதத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் படிக்கணும். கட்டின்னு ஒரு நாளைக்கு 2 அதிகாரமாவது என்ன பண்ணும், அவர் 2 அதிகாரமாக அதை வாசிச்சு அதில் வசனத்தை என்ன பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணி குறித்து வசனத்தை போய் நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் குறைஞ்ச 2 அதிகாரம், 5 அதிகாரம் வாசிக்கலாம், 10 அதிகாரம் வாசிக்கலாம், 20 அதிகாரம் ஏன்னா ஒரு அதிகாரத்தை 42 அதிகாரம் கூட ஒரே நாளில் வாசிக்கலாம். நீங்கள் உங்களால் முடியும். சோதரி வேலைக்கு போகாமல் வீட்டில் ஏதாவது வேலை செய்யாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா வசனங்கள்லாம் ஃபுல்லாக படிக்கலாம். சரி, வேலைக்கு முன்னாடி போகிறீங்களா, முன்னாடி வந்துட்டாங்க வசனம், சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை என்ன பண்ணும். சில பேர் ஜெபத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க. சில வசனம் படிச்சுட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. 2 பேலன்ஸ் பண்ணாங்க, 2 ரெக்க மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தையும் படிக்கணும், வசனத்துக்கும் கீழ்ப்படியணும். வசனத்தை கீழ்ப்படி பிசாசு போராடத்தான் செய்வான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசு என்ன பண்ணுவோம், சிலுவையில் அறையணும் உங்கள் பாவத்தை. இந்த வசனத்தை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுவான், அதை பொறிக்கப்பட வருவான். இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் கொடுக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, இருதயங்களும் வசனத்தை எடுத்து போடுவான். இவர்களோ வழியருகை போட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மதிப்புலாம் போட்டக்கூடாது. பைபிளில் கண்டனில் அது வச்சுக்கிட்டாரு அப்படி கூடாது. அதை படித்தா 10 வருஷம் என்ன பண்ண எடுத்து வைக்கிறோம். நம்ம எதுவுமே என்ன பண்ணணும், ஒரு ஒழுங்குலாம் செய்யக்கூடாது. பைபிளை படித்தா அது பைபிளுக்கு மரியாதை, தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதையோடு என்ன பண்ணுவோம். முக்கியமாக காலையில் எழுந்திருந்து நீங்கள் வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதான் சொல்லுவேன். சோத்திரம். நீங்கள் அப்படி காலையில் என்ன பண்ண, எழுந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டு மூஞ்சிக்கிட்டு வசனத்தை வாசிக்க ரொம்ப அதை அந்த காலில் படிக்கிறது அப்படியே உங்கள் மனசில் தங்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை கேட்ட உடனே பிசாசு பொறிக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. சந்தோஷத்தை பிசாசு எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்க உங்களை விட்டு ஓடியே போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எதிராக வர பிரச்சனைகளை நிர்மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்கள் வியாதிகளை சுகப்படுத்தும்படி, உங்களை குணமாக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை நிலைநிறுத்தும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களுக்கு கேடகமாக நம்பிக்கையாக கர்த்தருடைய வார்த்தையை பிசாசு எடுத்துப்பட இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சோறுக்கு இடம் கொடுக்காதீங்க. பைபிள் படிக்காமல் ஒரு நாள் இருந்தால் அது எவ்வளோ ஒரு வேதனையானது. பைபிள் சில பேர் படிக்காமல் எத்தனை இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வசனத்தை பொறிக்கப்பட பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வழியறி விதைக்கப்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடாது. நல்ல நிலமாக விதைக்கப்பட்ட ஆசுவாதமான பிள்ளைகளை வாழ்ந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை
ஆசீர்வதிப்பார். வேதாகம் ஒரு கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி நிற்கிறது காலை முன்னாடி பைபிள் முன்னாடி வாசிச்சு, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கணும். வசனத்தை மறக்குதான் சொல்லி சொல்லி பாருங்க. நாளைக்கு 10 தடவை இதை தான் பேசுகிறோம். சொன்ன காரியத்தை 10 தடவை பேசுகிறோம். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி பாருங்களேன், அவங்க அப்படியே தங்கும். கர்த்தர் நிச்சயமாக அவங்கள பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்கு நன்றி. உங்கள் வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த இருதயத்தை எல்லா காலோடும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.